கோவை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை உறவினர்கள் கட்டி வைத்து தாக்கியிருக்கின்றனர். பொள்ளாச்சியில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பேக்கரி கடை உரிமையாளரை உறவினர்கள் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பொள்ளாச்சியில் பேக்கரி கடை நடத்தி வரும் நிலையில் திருமண ஆசை காட்டி 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போக்சோ பிரிவில் கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற சிறுமியின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நபரை அவரது பேக்கரி கடையில் கம்பியில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். பின்னர் அங்கு விரைந்த போலீசார் உடலில் இரத்த காயங்களுடன் இருந்த கார்த்திக்கை கைது செய்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் தனியாக இருந்த ஆசிரியரிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் தனியாக இருந்த ஆசிரியரிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரமணி பகுதியைச் சேர்ந்த ரோசி என்ற தனியார் பள்ளி ஆசிரியை ரயிலுக்காக நடைபாதையில் காத்திருந்தபோது அங்கு சுற்றித் திரிந்த இளைஞர் அவர் அருகில் அமர்ந்து திடீரென அவர் அணிந்திருந்த 3 பவுண்ட் தங்கச் செயினை பறித்து சென்றார். இதுகுறித்து திருவான்மியூர் ரயில்வே போலீசார் வழக்குப்பதிவு செய்து விழுப்புரத்தைச் சேர்ந்த பாபுராம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.